மீன் குழம்புன்னா இதாண்டா அந்த மாதிரி இருந்துச்சு. கத்திரிக்காவும் மாங்காவும் போட்டு வச்ச மீன் குழம்பு கண்டிப்பாக ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு டேஸ்டியான மீன் குழம்புக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷனே அந்த மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதுவும் இந்த மாதிரி பீச்சுக்கு போய் அந்த கரமடியிலேருந்து வாங்கினா ரொம்பவே லைவான ஃபிஷ் கிடைக்கும். துடிக்க துடிக்க வாங்கிட்டு வரலாம். மீனை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மசாலாவுக்கு சின்ன வெங்காயம், இஞ்சி, வெளுத்துள்ளி அதை லைட்டாக தள்ளி எடுத்துக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதும் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, அப்புறம் நம்ம தள்ளி எடுத்த வெங்காயம், பூண்டு, இஞ்சியும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் மசாலாவாக மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்து வதக்கி லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கோங்க. அந்த மசாலாவிலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் புளித்தண்ணி ஊற்றி லைட்டாக கொதிச்ச அப்புறம் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய், மாங்காய் சேர்த்து மூடி வச்சுக்கோங்க. அது பாதி வெந்ததுக்கப்புறம் தான் மீன் போடணும். மீன் போட்டு கரெக்டாக ஒரு 10 to 12 நிமிஷம் தான் மீன் ரெடி ஆகிடும். அப்புறமா கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கோங்க. நான் சாப்பிட்டதுலேயே ரொம்பவே டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு. கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.